நேரம் இருந்தால் யோசித்து பாருங்கள். ஒரு புத்தகத்தின் முதல் பக்கம் பார்த்து விமர்சிப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கடைசி பக்கம், அதில் இருக்கும் உண்மையான அர்த்தம் அவர்களுக்கு ஒருபோதும் தெரியாது. ஏனெனில் அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை. அதே போலதான் வாழ்க்கை. ஒரு தோல்வி, ஒரு குறை, ஒரு பின்னடைவை பார்த்து நம்மை தீர்மானிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய கடைசி பக்கம் இன்னும் எழுதப்படவில்லை. அதை நாம் தான் எழுதப் போகிறோம். மற்றவர்கள் நம்மை வாசிக்கவில்லை என்று வருந்த வேண்டாம். முதலில் நாமே நம்மை வாசிக்கவும் புரிந்து கொள்ளவும் வேண்டும். ஏனெனில் ஒரு தவறுக்காக நம்மை பற்றி மற்றவர் எழுதிவிட்டால் அதை சரி செய்யும் பொறுப்பு நமக்கே. வழியில் யாராவது நம்மை குறைத்து பேசினால் நினைச்சுக்கோங்க, அவர்கள் நம்மை பற்றி ஒரு பக்கம் மட்டுமே பார்த்தவர்கள். நாம் தான் நம்மை பற்றி முழு புத்தகத்தை வாசித்தவர்கள். அதனால் உங்கள் முயற்சியை நம்பிக்கையுடன் தொடருங்கள். நீங்கள் வெற்றி பெறும் நாள் உங்களின் புத்தகத்தை முழுமையாக படிக்க வைக்கும். நண்பர்களே, என் வார்த்தைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.